வணக்கம். ஜம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி நள்ளிரவு 12 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். ரம்ஜான் பண்டிகை காலம் மேற்காசியாவிற்கு அமைதியை கொண்டு வரும். ஈரான் அதிபருடன் தொலைபேசியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை. ஒரு பக்கம் தொகுதி பங்கீடு, மறுபக்கம் விருப்ப தொகுதிகள் என திமுக கூட்டணி கட்சிகளின் நெருக்கடி. திமுகவுடன் போட்டியிட எந்த கட்சிக்கும் தகுதியில்லை. சிவகங்கையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. தொகுதி பங்கீட்டில் காலதாமதம் ஏற்பட்டாலும் சுமூகமாக தீர்வு எட்டப்படும் என்பதில் ஐயமில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் நம்பிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியானுடன் இந்திய பிரதமர் தொலைபேசியில் பேசிய போது ரம்ஜான் பண்டிகை காலம் மேற்காசியாவிற்கு அமைதியை கொண்டு வரும் என பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய நாடுகள் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றன. இந்த தாக்குதலில் ஈரான் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி காமேனி கொல்லப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அரபு நாடுகளில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ நிலைகள் மீது ஈரான் பதில் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனிடையே ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடிவிட்டது. இதனால் அந்த வழியாக எண்ணெய் சரக்கு கப்பல்கள் போக்குவரத்து தடைபட்டுள்ளது. இதன் விளைவாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ள நிலையில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. இந்த நிலையில் ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியானுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் உரையாடியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் ஈரான் அதிபர் டாக்டர் மசூத் பெசஷ்கியானுடன் தொலைபேசியில் பேசி ரம்ஜான் மற்றும் நவ்ருஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தேன் எனவும் இந்த பண்டிகை காலம் மேற்காசியாவிற்கு அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்பை கொண்டு வரும் என நம்பிக்கை தெரிவித்தேன் எனவும் பதிவில் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். மேலும் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தலாகவும் உலகளாவிய விநியோக சங்கிலிகளை சீர்குலைக்கும் வகையிலும் மேற்காசிய பிராந்தியத்தின் முக்கிய உட்கட்டமைப்புகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு கண்டனம் தெரிவித்தேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரத்தை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தையும் கப்பல் வழித்தடங்கள் திறந்தும் பாதுகாப்பாகவும் இருப்பதை உறுதி செய்வதன் அவசியத்தையும் மீண்டும் வலியுறுத்தினேன் எனவும் ஈரானில் உள்ள இந்திய குடிமக்களின் பாதுகாப்பு மற்றும் நலனுக்கான ஈரானின் தொடர்ச்சியான ஆதரவிற்கு பாராட்டு தெரிவித்தேன் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஒரு பக்கம் தொகுதி பங்கீடு, மறுபக்கம் விருப்ப தொகுதிகள் என கூட்டணி கட்சிகளின் நெருக்கடியால் திமுகவிற்கு சிக்கல் நீடித்து வருகிறது. தமிழகத்தில் ஆளும் கட்சியான திமுக நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் வலுவான கூட்டணியை அமைத்துள்ளது. கடந்த சட்டசபை தேர்தலில் 13 கட்சிகளுடன் கூட்டணி அமைத்த திமுக இந்த முறை 26 கட்சிகளுடன் மெகா கூட்டணியை அமைத்துள்ளது. தற்போது திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடந்து வரும் நிலையில் இதுவரை காங்கிரஸ் கட்சிக்கு 28, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5, மதிமுகவுக்கு 4, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 2, மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 தொகுதிகள் என ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தொகுதி பங்கீட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மக்கள் நீதி மய்யம் ஆகிய கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. அவர்கள் கூடுதல் தொகுதிகள் கேட்பதால் தொகுதி பங்கீட்டில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருகிறது. இதனால் திமுக கூட்டணிக்கு புது வரவான தேமுதிகவுடன் இன்னும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடங்க முடியாத நிலை நீடிக்கின்றது. மேலும் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள சிறிய கட்சிகளுக்கும் தொகுதிகள் ஒதுக்க வேண்டிய கட்டாயத்தில் திமுக உள்ளது. இந்நிலையில் ஒரு பக்கம் தொகுதி பங்கீடு, மறுபக்கம் விருப்ப தொகுதிகள் என கூட்டணி கட்சிகளின் நெருக்கடியால் திமுகவிற்கு சிக்கல் நீடித்து வருகிறது. தொகுதி பங்கீட்டில் காலதாமதம் ஏற்பட்டாலும் சுமூகமான தீர்வு எட்டப்படும் என்பதில் ஐயமில்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் நம்பிக்கை தெரிவித்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஒருமுறை திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடனும் முதலமைச்சரிடமும் ஒருமுறை பேசினோம் என்றும் பேச்சுவார்த்தை சுமூகமாகத்தான் நடைபெற்றது என்றும் நாங்கள் எங்கள் விருப்பத்தை வெளிப்படுத்தி உள்ளோம், அவர்களின் நிலையை தெளிவுபடுத்தியுள்ளனர் என்றும் திருமாவளவன் தெரிவித்தார். மேலும் திமுக கூட்டணியில் 9 புதிய கட்சிகளின் வருகையால் தொகுதியை குறைத்துக் கொண்டிருப்பதற்கான
மேலும் திமுக கூட்டணியில் 9 புதிய கட்சிகளின் வருகையால் தொகுதியை குறைத்து கொடுப்பதற்கான அழுத்தம் அவர்களுக்கு உருவாகி இருக்கிறது என்றும், தனிப்பட்ட முறையில் திமுக கடந்த தேர்தலில் 173 தொகுதியில் போட்டியிட்ட நிலையில் இந்த முறை குறைத்து போட்டியிடுவதற்கு முன் வந்திருப்பதாகவும் மேலும் திமுக கூட்டணியில் 9 புதிய கட்சிகளின் வருகையால் தொகுதியை குறைத்து கொடுப்பதற்கான அழுத்தம் அவர்களுக்கு உருவாகி இருக்கின்றது என்றும், தனிப்பட்ட முறையில் திமுக கடந்த தேர்தலில் 173 தொகுதியில் போட்டியிட்ட நிலையில் இந்த முறை குறைத்து போட்டியிடுவதற்கு முன்வந்திருப்பதாகவும், அதேபோல விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் விட்டுக் கொடுக்க வேண்டும் என எங்களிடம் பேசியுள்ளார்கள் என்றும் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திமுகவுடன் போட்டியிட எந்த கட்சிக்கும் தகுதியில்லை என்று சிவகங்கையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சமீபத்தில் திமுகவில் இணைந்தார். தொடர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வரும் ஓ பன்னீர்செல்வம் பல்வேறு மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் சிவகங்கையில் இன்று ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கடந்த 5 ஆண்டுகளில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்களுக்கு நன்மை பயக்கும் பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைத்து சிறப்பான ஆட்சியை, நாடு போற்றும் நல்லாட்சியை நடத்தியுள்ளார். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் மு.க.ஸ்டாலின் வெற்றி பெற்று முதலமைச்சராகும் வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது எனவும், இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழலில் திமுகவுடன் போட்டியிட எந்த கட்சிக்கும் தகுதியில்லை எனவும், அதிமுகவிலிருந்து அண்ணா ஆரம்பித்த திமுகவில் நான் இணைந்த பிறகு மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருக்கின்றேன் எனவும், அந்த மகிழ்ச்சியை நாட்டு மக்களும் என் மீது காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் எனவும், அதிமுக என்ற இயக்கமே இல்லாத சூழல்தான் இன்று இருக்கிறது எனவும் தெரிவித்தார். மேலும் ஒரு அரசியல் தலைவர் அனைவரையும் அன்போடும் அரவணைப்போடும் வழிநடத்தி செல்ல வேண்டும். அந்த பண்பாடு எடப்பாடி பழனிசாமியிடம் இல்லை எனவும், அதிமுகவை அவர் எங்கு அடகு வைத்துள்ளார் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். இதன் வெளிப்பாடு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் அளிக்கும் தீர்ப்பின் மூலம் தெரியவரும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வான பிறகு முதல் முறையாக சொந்த ஊரான செம்பேட்டுக்கு வந்து குலதெய்வத்தை வழிபடுவது மகிழ்ச்சியாக இருப்பதாக எல்.கே. சுதீஷ் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தேமுதிகவின் பொருளாளர் எல்.கே. சுதீஷ் முதன்முறையாக தனது சொந்த ஊரான வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த செம்பேட்டுக்கு வந்தார். இவருக்கு கட்சியினர் மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அதன் பின்னர் சொந்த ஊரில் உள்ள குலதெய்வம் கோவிலில் வழிபாடு செய்தார். அப்போது உள்ளூர் பொதுமக்கள் கேக் வெட்டி கொண்டாடினர். நிகழ்ச்சியில் வேலூர் மாவட்ட செயலாளர்கள் பிரதாப், புருஷோத்தமன் உள்ளிட்ட தேமுதிக தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக சுதீஷ் வந்த காரை தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்தனர். குலதெய்வ கோவிலில் வழிபாடு நடத்திய பிறகு மாநிலங்களவை உறுப்பினர் சுதீஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஆம்பூர் தொகுதியில் பிரேமலதா போட்டியிட உள்ளாரா என்று செய்தியாளர்கள் கேட்டனர். அதற்கு பதிலளித்த சுதீஷ், ஆம்பூரில் பிரேமலதா போட்டியிடுவது தங்கள் கையில் இல்லை என்றும் திமுகவிடம் தான் உள்ளது என்றும் தெரிவித்தார். இன்னும் 2 வாரத்தில் உங்களுக்கே தெரியும் எந்தெந்த தேமுதிக எத்தனை தொகுதி, எந்தெந்த தொகுதின்னு. அது பிறகு எங்களுடைய பொதுச்செயலர் கண்டிப்பாக வேட்பாளர் யாருன்னு அறிவிப்பார்கள். தெரியல, அதான் எங்கள் கையில் இல்லையா. திமுகவுடைய கூட்டணியில் எத்தனை தொகுதி, என்னென்ன தொகுதி என்று பின்னாடி தெரிஞ்ச பிறகுதான் நம்ம சொல்ல முடியும். தெரியல, அதாவது பேசி பிறகுதான் சொல்லப்படும். கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள தனியார் திரையரங்கிற்கு வருகை தந்த யூத் திரைப்பட குழுவினர் பார்வையாளர்களிடம் திரைப்படம் குறித்து கேட்டறிந்து வருகின்றனர். கென் கருணாஸ் இயக்கத்தில் அனிஷ்மா அருள்குமார், மீனாட்சி தினேஷ் ஆகியோர் நடிப்பிலும் தயாரிப்பாளர் கருப் தயாரிப்பிலும் உருவாகியுள்ள யூத் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகி வரவேற்பு பெற்றுள்ளது. இந்நிலையில் படக்குழுவினர் பல்வேறு பகுதிகளில் உள்ள திரையரங்கிற்கு நேரடியாக சென்று பார்வையாளர்களிடம் திரைப்படம் குறித்து கேட்டறிந்து வருகின்றனர். அதன்படி கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள தனியார் திரையரங்கிற்கு வருகை தந்த படத்தின் இயக்குனரும் நடிகருமான கென் கருணாஸ், அனிஷ்மா அருள்குமார், மீனாட்சி தினேஷ், அபிஷன் தேவர்ஷா, தயாரிப்பாளர் கருப் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது ஒவ்வொருவரும் யூத் படம் குறித்தும், படத்தில் நடித்த அனுபவம் குறித்தும், படத்திற்கு கிடைக்கப்பெற்றுள்ள வரவேற்பு குறித்தும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இதையடுத்து யூத் திரைப்படம் குறித்து கென் கருணா செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். லாஸ்ட் 2 டேஸாக எங்களுக்கு நடக்கிறது வந்து எங்களாலே நம்ப முடியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அட் த சேம் டைம் எப்படி சொல்கிறேன்னு தெரியலனா, நேற்றுக்கும் சரி இன்றைக்கும் சரி எல்லா ஷோஸுமே ஆடியன்ஸ் இவ்வளோ புக் பண்ணி ஃபேமிலிஸாக வந்து பார்க்குறதுன்றது
நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம். அது நடக்குதுன்ற போது நாங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். புதுச்சேரியில் 10 தொகுதிகளில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சி 9 தொகுதிகளுக்கான முதற்கட்ட வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரசும் பாஜகவும் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன. இந்த கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும் பாஜக 14 தொகுதிகளிலும், பாஜக கூட்டணியில் உள்ள அதிமுக, லட்சிய ஜனநாயக கட்சி ஆகியன ஒவ்வொன்றும் 2 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. பாஜக 10 தொகுதிகளில் போட்டியிட உள்ள நிலையில் 9 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. அதன்படி மண்ணாடிப்பட்டி தொகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிடுகிறார். முதலியார்பேட்டையில் அமைச்சர் ஜான்குமார், காலாப்பட்டில் கல்யாணசுந்தரம், ராஜ்பவன் தொகுதியில் பி ராமலிங்கம், ஊசூடு தொகுதியில் தீப்பாய்ந்தான் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். மணவெளியில் ஏம்பலம் செல்வம், திருநள்ளாறு தொகுதியில் ராஜசேகரன், நிரவி திருமலைராயப்பட்டினத்தில் மீனாட்சி சுந்தரம், மாகியில் தினேசன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட 185வது வார்டு பகுதியில் திமுக நிர்வாகிகளுக்கான சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை தெற்கு மாவட்டம் சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட 185வது வார்டு பகுதியில் திமுக சார்பில் வட்ட செயலாளர் ஜே. திவாகர் தலைமையில் திமுக நிர்வாகிகள் பங்கேற்ற சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் வட்ட செயலாளர் ஜே. திவாகர் நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். அப்போது திமுக நிர்வாகிகள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்றும், பொதுவாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை சிறப்பாக செய்த சாதனைகளில் 4 திட்டங்களை வீடு வீடாக எடுத்து சென்று சொன்னாலே நாம் அதிக வாக்குகளை பெற்று மீண்டும் தளபதி ஸ்டாலினை ஆட்சியில் அமர வைக்க முடியும் என்று வட்ட செயலாளர் ஜே. திவாகர் ஆலோசனைகளை வழங்கினார். கூட்டத்தில் துணை செயலாளர்கள், பகுதி பிரதிநிதிகள், மகளிரணி அமைப்பினர், இளைஞரணி அமைப்பினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ரம்ஜான் பண்டிகையையொட்டி வடலூர் வள்ளலார் பேருந்து நிலையத்தில் இஸ்லாமியர்களின் சிறப்பு தொழுகையும் பேரணியும் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் வடலூர் பள்ளிவாசலுக்கு சொந்தமான ஈத்கா பெருந்திடலில் ரம்ஜான் பண்டிகையொட்டி இஸ்லாமியர்களின் சிறப்பு தொழுகையும் பேரணியும் நடைபெற்றது. வடலூர் ஜமாத் ஹாஜி பக்ருதீன் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் வடலூர் பகுதியை சேர்ந்த 800க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ஈக்தா திடலில் இருந்து வடலூர் வள்ளலார் பேருந்து நிலையம் வரை பேரணியாக சென்ற இஸ்லாமியர்கள் பேருந்து நிலையத்தில் உலக அமைதி வேண்டி சிறப்பு பிரார்த்தனை மேற்கொண்டனர். அதன் பின்னர் இஸ்லாமியர்கள் ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். தொழுகை முடிந்த பின்னர் வடலூர் ஜமாத் தலைவர் பக்ருதீன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இறைவனின் கட்டளைகளை ஏற்று கடந்த 30 நாட்களாக நோன்பு மேற்கொண்டு சமத்துவத்துடனும் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தியும் ஏழைகளின் பெருநாளாக ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படுகிறது என்று தெரிவித்தார். மேலும் இஸ்ரேலின் பயங்கரவாத தாக்குதலால் ஈரானில் உயிரிழந்த பள்ளி குழந்தைகள் மற்றும் ஈரான் சுப்ரீம் தலைவர் கொல்லப்பட்டதை வன்மையாக கண்டிக்கிறோம் எனவும், இஸ்ரேலிய, அமெரிக்க நாடுகள் உடனடியாக போரை நிறுத்த வேண்டும் எனவும், நாட்டின் பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் எனவும், பாஜக ஆளுகின்ற வட மாநிலங்களில் சிறுபான்மை மக்கள் மீது மதவெறி தாக்குதல் நடத்துவதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் ஜமாத் தலைவர் பக்ருதீன் வலியுறுத்தினார். நாகர்கோவில் அருகே கார் வாங்கி தருவதாக கூறி ரூபாய் 26 லட்சத்தை மோசடி செய்த மின்வாரிய பெண் ஊழியரை காவல்துறையினர் கைது செய்தனர். நாகர்கோவிலில் மின்சார வாரிய அலுவலகத்தில் பணியாளராக பணியாற்றி வந்த வெள்ளமடம் பகுதியை சேர்ந்த கீதா என்பவர் தற்போது நீலகிரி மாவட்டம் குந்தான் நீர்மின் உற்பத்தி நிலையத்தில் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் நாகர்கோவில் ஒழுகினசேரியை சேர்ந்த நாகராஜாவின் மனைவி உமாவிடம் பழைய கார்களை வாங்கி விற்பனை செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்று கீதா தெரிவித்துள்ளார். அதன்படி அதிக விலையுள்ள பயன்படுத்தப்பட்ட காரை வாங்கி தருவதாக கூறி பல தவணைகளில் ரூபாய் 26,14,000 கீதா பெற்றுள்ளார். அதன் பின்னர் சொன்னபடி காரை வாங்கி தராமல் ஏமாற்றியதால் உமா பணத்தை திருப்பி கேட்டபோது கீதா தனது 2 மகன்கள் மூலம் மிரட்டல் விடுத்துள்ளார். இதனால் ஏமாற்றமடைந்த உமா இதுகுறித்து வடசேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் காவல்துறையினர் கீதாவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். பேரணாம்பட்டு பகுதியில் உரிய ஆவணங்களின்றி பன்றி வாங்க எடுத்து வரப்பட்ட ரூபாய் 4,20,000 தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து குடியாத்தம் கருவூலத்தில் ஒப்படைத்தனர். 2026ஆம் ஆண்டிற்கான தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகின்ற நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதால் தமிழகத்தில் பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்.
அதன்படி குடியாத்தம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பேரணாம்பட்டு பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிரமாக வாகனங்களை ஆய்வு செய்தனர். அப்போது கர்நாடக மாநிலத்திலிருந்து வந்த வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்த போது அதில் உரிய ஆவணங்களின்றி பன்றி வாங்குவதற்காக கொண்டு செல்லப்பட்ட ரூபாய் 4,20,000 தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். அதன் பின்னர் குடியாத்தம் கருவூலம் அலுவலகத்தில் பணத்தை ஒப்படைத்தனர். ஜம் செய்திகள் தொடர்கின்றன. கோபிசெட்டிப்பாளையம் பேருந்து நிலையத்தில் அனைவரும் வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி துவக்கி வைத்தார். 2026ஆம் ஆண்டிற்கான தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது. பேரணியை மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி துவக்கி வைத்தார். பேரணியில் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி, சார் ஆட்சியர் சிவானந்தம், காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட தன்னார்வலர்கள், பொதுமக்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி ஊர்வலமாக சென்று வாக்களிப்பது உங்கள் உரிமை மற்றும் கடமை என்றும் 100% வாக்களிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கோபிசெட்டிப்பாளையம் பேருந்து நிலையத்தில் தொடங்கிய பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று நகராட்சி அலுவலகத்தில் நிறைவடைந்தது. குடியாத்தம் பேரணாம்பட்டு பகுதியில் 40,000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்று ரம்ஜான் பண்டிகைக்காக சிறப்பு தொழுகை நடத்தினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பேரணாம்பட்டு பகுதிகளில் வசிக்கும் இஸ்லாமியர்கள் ரம்ஜான் பண்டிகையை கொண்டாட சித்தூர் சாலையில் உள்ள ஈத்கா மைதானத்தில் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். முன்னதாக 40,000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் சிறார்கள் புத்தாடை அணிந்து நபிகள் நாயகத்தை போற்றும் வகையில் ஊர்வலமாக சென்றனர். அதன் பிறகு தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமிய பெருமக்கள் ஒருவரை ஒருவர் கட்டியணைத்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். அதன் பின்னர் இஸ்ரேல் ஈரான் போர் முடிவிற்கு வரவும், ஒற்றுமை நிலவவும், அமைதி பெறவும், உலக மக்கள் அனைவரும் நோய் நொடியின்றி வாழவும் சிறப்பு துவா நடைபெற்றது. இதேபோன்று பேரணாம்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ரமலான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. ரமலான் சிறப்பு தொழுகை முன்னிட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரத்தில் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பின் சார்பில் 5,000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய குடும்பங்களுக்கு மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சார்பில் காஞ்சிபுரத்தில் 10 இடங்களில் இப்தார் ரமலான் நோன்பு பண்டிகை நடைபெற்றது. அதன்படி காஞ்சிபுரம் ஒலிமுகமது பேட்டையில் செயல்படும் நகராட்சி நடுநிலைப்பள்ளி திடலில் ரமலான் பண்டிகை தொழுகை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் இஸ்லாமிய ஆண்களும், பெண்களும், குழந்தைகளும், முதியவர்களும் கலந்து கொண்டு தொழுகை நடத்தினர். தொழுகைக்கு பிறகு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பின் மாநில பேச்சாளர் அபூபக்கர் சித்திக் பங்கேற்று குத்பா என்னும் உரையாற்றினார். அப்போது இஸ்லாமியர்கள் 30 நாட்கள் நோன்பிருந்து இறையச்சத்தை அதிகரிப்பதற்கான பயிற்சி என்றும், நாம் பசியோடும் தாகத்தோடும் இருந்ததோடு மட்டுமல்லாமல் தவறான பேச்சுகளையும் தவறான நடவடிக்கைகளையும் விட்டுவிட்டு விலகியிருப்பதை வாழ்நாளில் தொடர வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் அப்பாவி மக்கள் கொல்லப்படுவது குறித்து கவலைப்படாமல் தங்களின் பொருளாதார பிராந்திய நலனுக்காக அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் மீது நடத்தி வரும் போர் கண்டனத்திற்கு உரியது என்றும், உலக நலன் கருதி மற்ற நாடுகள் தலையிட்டு இப்போரை உடனடியாக நிறுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மாநில பேச்சாளர் அபூபக்கர் சித்திக் தெரிவித்தார். நிகழ்ச்சியை தொடர்ந்து 5,000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய குடும்பங்களுக்கு மளிகை பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் காஞ்சிபுரம் மாவட்ட துணைத் தலைவர் அன்சாரி, மாவட்ட மருத்துவ அணி சர்புதீன், கிளைத் தலைவர் சாகுல் அமீது, செயலாளர் சாகுல் அமீது, துணைத் தலைவர் முஜிபுர் ரஹ்மான், பொருளாளர் பாசில், துணை செயலாளர் அப்துல்லா உட்பட முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கீழ்பெண்ணாத்தூரில் வாக்குச்சாவடிகளை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான தர்பகராஜ் ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி மையத்தில் அடிப்படை வசதிகளான குடிதண்ணீர் வசதி, சாய்வுதள நடைபாதை, மின்சார வசதி ஆகியவை ஏற்படுத்தப்பட்டுள்ளதா என மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியாளருமான தர்பகராஜ் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மாவட்ட வருவாய் அலுவலர் ராம் பிரதீபன், தேர்தல் நடத்தும் அலுவலர் செந்தில்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். சிவகங்கை திறந்தவெளி சிறையில் தினசரி அறுவடை செய்யப்படும் காய்கறிகள் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுவதால் பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். சிவகங்கை மாவட்டத்தில் காளையார் கோவில் அடுத்த புறசடை உடைப்பு பகுதியில் 97 ஏக்கர் பரப்பளவில் செயல்பட்டு வரும் திறந்தவெளி சிறைச்சாலையில் நல்ல நன்னடத்தை கொண்ட கைதிகள்
50க்கும் மேற்பட்டோர் விவசாய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இங்கு விளைவிக்கப்படும் 40 கிலோ கொத்தவரக்காய், 40 கிலோ வெண்டைக்காய், 40 கிலோ புடலங்காய், 40 கிலோ சுண்டைக்காய் மற்றும் கத்தரிக்காய்களை காளையர் கோவிலிலிருந்து இளையான்குடி செல்லும் சாலையில் பொதுமக்களிடம் நேரடியாக விற்பனை செய்யப்படுகின்றது. சந்தை விலையை விட குறைந்த விலையில் புதிதாக தரமான காய்கறிகள் கிடைப்பதால் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அதிக அளவில் வாங்கி செல்கின்றனர். கைதிகளின் வாழ்க்கையை மாற்றும் நோக்கில் செயல்படும் இந்த திறந்தவெளி சிறைச்சாலை கைதிகளுக்கு தொழில் பயிற்சி வழங்குவதோடு சுயநிறைவு அடைய உதவுகின்றது. ஒருபுறம் கைதிகள் திருந்தும் வாய்ப்பையும், மறுபுறம் பொதுமக்களுக்கு மலிவு விலையில் தரமான காய்கறிகள் கிடைக்கும் வாய்ப்பையும் உருவாக்கும் இந்த திட்டம் சமூகத்தில் நல்ல முன்னுதாரணமாக திகழ்கின்றது. தஞ்சை மாவட்டம் மதுக்கூர் அடுத்த மண்டலக்கோட்டை கிராமத்தை ஊராட்சியாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி கோரிக்கை மனுக்கள் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கிராம மக்கள் அறிவித்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் கீழக்குறிச்சி ஊராட்சிக்கு உட்பட்ட மண்டலக்கோட்டை குக்கிராகமாக இருப்பதால் அரசு அறிவிக்கின்ற காப்பீடு, இழப்பீடு, விவசாய மானியம் உள்ளிட்ட எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளும் தங்கள் பகுதிக்கு கிடைப்பதில்லை என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் மண்டலக்கோட்டை கிராமத்தை ஊராட்சியாக அறிவிக்க வேண்டும் என்றும், மண்டலக்கோட்டை கிராமத்தில் கீழக்குறிச்சி கிழக்கு கிராம நிர்வாக அலுவலகம் வாரத்தில் திங்கள், புதன், வெள்ளி உள்ளிட்ட கிழமைகளில் முகாம் அலுவலகமாக செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தி கிராம மக்கள் ஒன்றிணைந்து கிராம கூட்டம் நடத்தி முடிவெடுத்தனர். அதனைத் தொடர்ந்து கோட்டாட்சியர், வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜத்தை சந்தித்து மனு கொடுத்தும் பயனில்லை என்பதால் வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக மண்டலக்கோட்டை குக்கிராம மக்கள் அறிவித்துள்ளனர். வந்தவாசியில் பல்வேறு பகுதிகளில் ரமலான் தொழுகை முடித்துவிட்டு வந்த இஸ்லாமியர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன், வந்தவாசி சட்டமன்ற உறுப்பினர் S அம்பேத்குமார் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நாடு முழுவதும் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் ஆரணி நெடுஞ்சாலையில் திறந்தவெளி திடலிலும், மேல்மருவத்தூர் சாலையில் அமைந்துள்ள மக்கா பள்ளிவாசலிலும், வந்தவாசி அடுத்த தாழம்பள்ளம் கிராமத்திலும் அனைத்து ஜமாத் சார்பில் அக்ஸா பள்ளிவாசல் தலைவர் A அப்துல் வகாப் தலைமையில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதேபோன்று பஜார் கடம்பூரார் பள்ளிவாசலில் முத்தவள்ளி லியாகத் அலி தலைமையிலும், அக்பர் சாலையில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பிலும் ரமலான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. சிறப்பு தொழுகையை இமாம் ஆதம் மௌலானா ரஹமதுல்லா ஹஸ்ரத், இமாம் அப்துல் ஜாஃபர், தாழம்பள்ளம் ஜப்பார் ஹஸ்ரத், மௌலானா அப்துல் ரஹீம் தாவூதி ஆகியோர் தொழுகையை நடத்தி வைத்தனர். தொழுகையில் உலகத்தில் அமைதி நிலவ வேண்டும் என பிரார்த்தனை செய்யப்பட்டது. தொழுகை முடித்து வந்த இஸ்லாமியர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன், வந்தவாசி சட்டமன்ற உறுப்பினர் S அம்பேத்குமார் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அப்போது வந்தவாசி நகர செயலாளர் தயாளன், நகர்மன்ற தலைவர் H ஜலால், மத்திய ஒன்றிய திமுக செயலாளர் ஆரியாத்தூர் பெருமாள், மாவட்ட பிரதிநிதி குடியரசு உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தொழுகையை முன்னிட்டு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் KC சதீஷ்குமார் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதிக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை தேர்தல் அதிகாரிகள் பாதுகாப்பான அறையில் பத்திரமாக பூட்டி சீல் வைத்தனர். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் 320 வாக்குச்சாவடிகளுக்கு சரிபார்க்கப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உடையார்பாளையம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டுவரப்பட்டன. இதையடுத்து அனைத்து கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் தேர்தல் அலுவலர்கள் மற்றும் அதிகாரிகள் ஸ்ட்ராங் ரூமில் மின்னணு இயந்திரங்களை வைத்து பூட்டி சீல் வைத்தனர். நாடு முழுவதும் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் ஈத்கா மைதானத்தில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். ரம்ஜான் பண்டிகை உற்சாகத்துடன் இன்று கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள பள்ளிவாசல்களில் இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். அதன்படி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் ஈத்கா மைதானத்தில் ரம்ஜான் சிறப்பு தொழுகை மற்றும் உலக அமைதிக்கான பிரார்த்தனை மௌலவி இணையத்துல்லா ஹஸ்ரத் தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு தொழுகையில் சிதம்பரம் நகர் பகுதியில் வசிக்கும் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். அதன் பின்னர் சகோதரத்துவத்தை போற்றும் விதமாக ஒருவருக்கு ஒருவர் கட்டித் தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு தங்களது அன்பை வெளிப்படுத்தினர். திருவள்ளூர் டோல்கேட் பகுதியில் அமைந்துள்ள ஈத்கா மைதானத்தில் ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். நாடு முழுவதும் சமாதானத்தையும் சகோதரத்துவத்தையும் இவ்வுலகில் பரப்பும் நோக்கில்
இஸ்லாமியர்கள் புனித ரமலான் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். இதேபோன்று தமிழகத்தில் வசிக்கும் இஸ்லாமியர்களும் புனித ரமலான் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் பகுதியில் ஈத்கா மைதானத்தில் இன்று காலை முதல் இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து கொண்டு சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வருகின்றனர். தொழுகை முடிந்த பின்னர் அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் கட்டை தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்து அன்பை பரிமாறிக்கொண்டனர். அதன் பின்னர் ஏழைகளுக்கு தானம் செய்தனர். ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். கும்மிடிப்பூண்டி அருகே சாலை ஓரம் நின்று கொண்டிருந்த டிப்பர் லாரி மீது இருசக்கர வாகனம் மோதியதில் தாயும் மகளும் உயிரிழந்த நிலையில் 3 வயது குழந்தை அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் உள்ள இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாமை சேர்ந்த தாய் ராஜகுமாரி, மகள் ஜெயபிரசாந்தி ஆகிய இருவரும் 3 வயது குழந்தை ராகவர்ஷினியுடன் இருசக்கர வாகனத்தில் கும்மிடிப்பூண்டியில் இருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். வேர்க்காடு பகுதியில் இருசக்கர வாகனம் வந்தபோது சாலையோரத்தில் நின்றிருந்த டிப்பர் லாரி மீது மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் தாயும் மகளும் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். 3 வயது பெண் குழந்தை ராகவர்ஷினி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் விபத்தில் உயிரிழந்த பெண்களின் சடலங்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அருகில் இருந்த குழந்தையை உறவினர்களிடம் ஒப்படைத்தனர். இந்த சம்பவம் குறித்து சிப்காட் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் பழைய சந்தை திடல் புதிய பேருந்து நிலையம் அருகே இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட்டனர். நாடு முழுவதும் சமாதானத்தையும் சகோதரத்துவத்தையும் இவ்வுலகில் பரப்பும் நோக்கில் இஸ்லாமியர்கள் புனித ரமலான் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். அதன்படி ராமநாதபுரம் பழைய சந்தை திடல் புதிய பேருந்து நிலையம் அருகே காலை 7 மணியளவில் ஈத் உல் பித்ரு பெருநாள் என்னும் ரமலான் பண்டிகை சிறப்பு தொழுகை வெளிப்பட்டினம் தௌஹீத் ஜமாத் சார்பில் நடைபெற்றது. தொழுகையில் ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் என ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு ஈரான் போர் முடிவுக்கு வர வேண்டும் என்றும் உலக நாடுகளில் அமைதி நிலவ வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்தனர். அதன் பின்னர் சகோதரத்துவம் பெருக வேண்டி ஒருவருக்கு ஒருவர் கட்டை தழுவி ரம்ஜான் வாழ்த்து தெரிவித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரம்ஜான் பண்டிகை காலம் மேற்காசியாவிற்கு அமைதியை கொண்டு வரும். ஈரான் அதிபருடன் தொலைபேசியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை. ஒரு பக்கம் தொகுதி பங்கீடு, மறுபக்கம் விருப்ப தொகுதிகள் என திமுக கூட்டணி கட்சிகளின் நெருக்கடி. திமுகவுடன் போட்டியிட எந்த கட்சிக்கும் தகுதியில்லை. சிவகங்கையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. தொகுதி பங்கீட்டில் காலதாமதம் ஏற்பட்டாலும் சுமூகமாக தீர்வு எட்டப்படும் என்பதில் ஐயமில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் நம்பிக்கை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.